காலதாமதம் ஆயிடுச்சு. அதாவது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பண்ணேன், இப்ப போய் எனக்கு தண்டனை கொடுக்கீங்களே அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? நான் எப்பவோ திருடினேன், இப்ப போய் எனக்கு தண்டனை கொடுக்கீங்களே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் மலையை உடைச்சது உண்மைதான், இப்போ உடைச்சேன், எப்போ உடைச்சேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நான் வருமானத்தை மறைக்கல என்றோ, நான் வருமான வரி ஏய்ப்பு செய்யல என்றோ விஜய் போகல. காலதாமதம் ஆயிடுச்சு எசமா, அதனால கொஞ்சம் கண்டிஷனை தளர்த்துங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நீங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொல்லுது? 1.5 கோடி ரூபாய் கட்டுது. இந்த 1.5 கோடி ரூபாய்க்கு 2019, 20, 21, 22, 23, 24, 25, 26 8 வருஷம் வழக்கு நடத்திருக்காப்ல. இந்த 1.5 கோடி ரூபாயை கட்டியிருந்தா இந்த 8 வருஷத்துல அந்த வழக்கறிஞருக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருப்பாரு. ஆனா வழக்கறிஞருக்கு கோடி கோடியா கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் வருமான வரித்துறை கட்ட மாட்டேன் என்று நின்ன ஒருத்தர் தான் இந்த நாட்டுல ஊழலை ஒழிக்க போறாராம். ஊழல் கரைவடியாமலே விட போறாராம். நான் மட்டும் ஊழலை ஒழிக்க மாட்டேன், என் கூட இருக்கிற ஊழல் செய்ய விட மாட்டேன். சம்பளம் என்னங்க பணம், காசு என்னங்க காசு, நான் பார்க்காத காசா? எவ்வளவோ பார்த்துட்டேன். கேரியோட உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிறேன். 200 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிருக்கிறேன், 200 கோடி ரூபாய் வருமானத்தை உதறிருக்கிறாரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை உதறினாரா, இல்ல 200 கோடி ரூபாய்க்கு மேல ஒவ்வொரு தயாரிப்பாளரையும் பணத்தை வாங்கி அதை மறைச்சாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது இருந்திருக்கிறது. 69 படத்துல இதுவரைக்கும் விஜய் நான் கருப்பு பணமே வாங்கினது இல்ல, நான் பிளாக் மணியை தொட்டதே இல்ல, என் வருமானத்தை இதுவரைக்கும் மறைச்சது இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. இப்போ என்ன கேள்வியை கேட்கிறாங்கன்னா, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, ஊழலை ஒழிப்புன்னு சொன்னீங்க, ஊழல் கரை படிய விட மாட்டேன், நானும் செய்ய மாட்டேன், யாரையும் செய்ய விட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 கோடி ரூபாய் சம்பளத்திலே 15 கோடியை மறைக்கிற நீங்க, அந்த 15 கோடிக்கு 10 விழுக்காடு 1.5 கோடி ரூபாய் வருமான வரியை கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்துல அடம்பிடிச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுகிற நீங்க, நாளைக்கு லட்சம் கோடிகளை கையாளக்கூடிய ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் நீங்கள் வருமான வரியை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான வருமானத்தையும் மறைக்க மாட்டீங்க, ஊழலை செய்ய மாட்டீங்க, அதுல கொஞ்சம் உருவ மாட்டீங்க. 30 கோடியில 15 கோடியை உருவி பின்பாக்கெட்ல வச்சுட்டு நான் 15 கோடி தான் சம்பளம் வாங்கினேன், 30 கோடி வாங்கல அப்படின்னு வருமான வரிக்கு டிமிக்கி கொடுக்குற நீங்க, நாளைக்கு லட்சம் கோடியை கையாளக்கூடிய தமிழ்நாடு அரசு கையில சிக்கிச்சுன்னா மறைப்பீங்களா மறைக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் கேட்கல, நெட்டிசன்கள் கேட்கறாங்க. உன்னதாண்டா நீதிமன்றம் மட்டும் இதை உறுதிப்படுத்தல, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் இவருடைய மேலாளராக இருந்த பிஆர்ஓவாக இருந்த PT செல்வகுமார், இன்றைக்கு அவர் வேற கட்சியில சேர்ந்துட்டாரு, ஆனாலும் அவர் சொல்றாரு, ஒரே ஒரு படம் எடுத்தேன், கிட்டத்தட்ட 30 வருஷம் சினிமால இருந்த என்னுடைய மொத்த காசையும் போட்டு ஒரு படம் எடுத்தேன், ஒரே படத்தை தெருவுக்கு வந்துட்டேன். இந்த வடிவேலு ஒரு காமெடியில டேய் புகைய போடுன்னு சொன்னேன், போட்டான், ஒரேடியா போட்டான், ஒரே ஒருத்தன் தாங்க ஊதுனா, மொத்தமா ஊதிட்டு போயிருச்சு. அவரு சொன்ன ஊதல் வேற, ஆனா இன்னைக்கும் விஜய் ஊதி இருக்காரு. யாருக்கு ஊதி இருக்காருன்னா தயாரிப்பாளருக்கு ஊதி இருக்காரு. அவரு பூனை ஊதுனதுல பஞ்சு கடை பத்திட்டு இருந்துச்சு வடிவேலு ஊதுனதுல, இவர் ஊதுல தயாரிப்பாளரோட வயிறு பத்திட்டு எரியுது. PT செல்வகுமார் அதுல இருந்து தயாரிப்பு துறையை விட்டுட்டு வெளியேறிட்டாப்ல. அன்னைக்கு தமிழ் ஸ்டுடியோஸும் SKT ஸ்டுடியோஸும் சேர்ந்துதான் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல PT செல்வகுமார் தம்மியும் 2 பேரும் சேர்ந்து படம் போடுறாங்க. படம் போட்ட 2 தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு தெரு நிக்கிறாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கின விஜய், நான் கேரியோட உச்சத்துல இருக்கேன், நான் உதறிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி புருடா விட்டு கொண்டு நான் ஊழலை ஒழிக்க போறேங்கிறாரு. ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி வருமானத்தை வரைச்சு 10 வருஷம் கேஸ் நடத்தி அந்த நீதிமன்றத்தால இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்க விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா எப்படி ஊழல் ஒழிப்பாரு? இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா அந்த ஊழல் செய்து இவங்க கரப்ஷன் கட்சி, இது கமிஷன் கட்சி, இது கலெக்ஷன் கட்சி என்று சொல்வதற்கான தகுதியோ தராதரமோ நேர்மையோ உங்ககிட்ட இருக்கா? மேடைக்கு மேடை நான் நேர்மையா இருப்பேன், நான் உண்மையா இருப்பேன், நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றீங்களே, இதுக்கு பேர் என்ன? வருமானத்தை மறைப்பது என்பது டாக்ஸ் வயலேஷன். டாக்ஸ் வயலேஷன் என்ன? டாக்ஸ் வயலேஷன். கண்ணு பாருங்களேன், டாக்ஸ் வயலேஷன் கட்சி டிவிகே. ஆஹா, இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, இது தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே கிடையாது, டிவிகே தான் டாக்ஸ் வயலேஷன் கட்சி, அப்படி வச்சுக்கோங்க. அதான் டிவிகே, தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அதையும் பிரிக்கிறீங்க, பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புலிப்படத்துடைய இசை வெளியீட்டுல மரியாதைக்குரிய நம்ம அண்ணன் T. ராஜேந்திரன் அவர்கள் விஜய வாழ்த்தி பேசினாரு. நாட்டுல இருக்கும் காட்டுல இருக்கும் 1000 புலி, ஆனா இந்த புலி இது அட்டாக் பண்ற புலி, இது அட்ராக்ட் பண்ற புலி, இது அம்சமான புலி, இது அழகான புலி, இது
வரிப்புலி அப்படின்னாரு. இப்ப அண்ணன் சொல்ல மாட்டாரு, தம்பி சொல்றாரு, இது வரிப்புலி இல்ல, இது வரி ஏய்ப்பு புலி, இது வருமானத்தை மறைத்த புலி, வருமான வரித்துறையை ஏய்த்த புலி, இது வரி செலுத்தாத புலி, இது நீதிமன்றத்துல மண்டியிட்ட புலி, இது கரூர்ல இருந்து ஓடின புலி, இது பனையூர்ல பதுங்கின புலி. இந்த புலி அது ஒரு செத்த புலி, அது ஒரு வெத்து புலி, அது ஊரை ஏமாற்றும் புலி, அது ஒரு ஊழல் புலி. ஏ தண்டனகா, ஏ தனகுனகா. கிண்டலுக்காக, கேலிக்காக, நக்கலுக்காக, சிரிப்பதற்காக சொல்லல. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு வர துடிப்பவர்கள், நான் நல்லதை செய்வேன், நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், ரெண்டு கட்சியும் சரியில்லை, திராவிட கட்சி சரியில்லை, நான் நல்லது செய்வேன்னு சொல்லக்கூடியவங்க குறைந்தபட்சம் கை சுத்தமா இருக்கணும். வாய் சுத்தமா இருந்தா பத்தாது, கை சுத்தமா இருக்கணும். நேர்மைன்னு எழுதி வச்சா பத்தாது, நேர்மையோட நடந்து கொள்ளணும். அதனாலதான் தாவைக்கா விமர்சனம் பண்றோம். தாவைக்கா மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க, விஜய் மட்டும் ஏன் விமர்சனம் பண்றாங்க, வியூஸுக்காக பண்றாங்க, பார்வையாளர் அதிகப்படுத்த பண்றாங்க, ட்ரெண்டுக்காக பண்றாங்க, டிஆர்பிக்காக பண்றாங்க, பணத்துக்காக பண்றாங்கன்னு பல பேர் பேசுறாங்க. இந்த மாதிரியான அயோக்கியர்களை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் சாட்டைங்கிற வலையொலியை தொடங்கினேன். அதாவது உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு, இந்த கட்டி வந்துருச்சு. இப்ப இந்த கட்டியை வெட்டி எடுக்கணும், எதையும் திராவிட கட்டியை வெட்டி எடுக்கணும். ஆனா வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்தது என்பது போல புற்றுநோய் வருவதற்கான அறிகுறி உள்ள உணவுகள் எல்லாம் திங்க முடியுமா? இது ஒரு புற்று. இந்த புற்று வராம தடுக்கணும்னா நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், நல்ல தண்ணீர் குடிக்கணும், நல்ல இடத்துல வாழணும், சுகாதாரமா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு இருக்குல்ல. அதே போலத்தான் இந்த தாவேக்காங்கிற புற்று அப்படி வந்திருக்க முன்னாடியே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? தடுக்க வேண்டியிருக்கு. எப்பா அவன் 2 கோடி வாங்கிட்டு வேட்பாளர் கொடுக்குறான், 2 கோடி வாங்கிட்டு வேட்பாளர் கொடுக்குறவன், வேட்பாளர் சீட் கொடுக்குறவன் நாளைக்கு ஆட்சி அதிகாரம் தான் ஊழல் பண்ணுவானா பண்ண மாட்டானு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. வருமானத்தை மறைக்கிறான், 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டா அந்த அபராதத்தை நீக்கிட்டு நீதிமன்றம் போறாரு. நீதிமன்றத்துல போய் காலதாமதம் ஆயிருச்சு, நான் கட்ட முடியாது அப்படின்னு பேசுறவரு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துல வந்தா லட்சம் கோடியில கையாள இடத்துல கை வைப்பாரா வைக்க மாட்டாரா? அவர் கூட இருக்க ஒருத்தன் கூட, ஒருத்தர் கூட யோக்கியம் கிடையாது. ஊழல் கரையை படவடியும் படைய விட மாட்டேன்னு சொல்ற விஜயும் ஊழல்வாதியாக, வருமானத்தை மறைத்தவராக, வருமானத்தை எய்த்தவராக, வருமான வரித்துறையை எய்த்தவராக இருக்காரு. அவர் கூட இருக்கிற செங்கோட்டையன், அவர் கூட இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், அவர் கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா, அவர் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு பக்கம் மாவட்ட செயலர் போலாம், பிளாக் டிக்கெட்ல மக்களை ரசிகர்களை ஏமாற்றி 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு வித்தவன். இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா லாட்டரி சீட்டை வித்து அந்த காசுல அமைப்பை தொடங்கி கட்சிக்குள்ள போய் விசிகால போய் திமுக வேலை பார்த்து அதுக்கப்புறம் இங்க சீட்டு கிடைச்சா அங்க வரும்னு சொல்லி இங்க வந்திருக்கிறவன். அப்ப யாருமே யோக்கியம் இல்லைங்கிற அந்த யோக்கியதையை கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? உண்மையிலே விஜய் தனிப்பட்ட முறை நடிகராக பல பேருக்கு பிடிக்கும். ஏன்னா அவருடைய படத்துல கத்திக்கு பிறகு நிறைய சமூகம் சார்ந்த காட்சிகள் வச்சாரு. நான்லாம் கத்திக்கு சில்லறை வச்சு சேர விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா பைரவான் படம், அந்த படம் ஒரு மொக்க படம் தான். ஆனாலும் அந்த படத்துல ஒரு காட்சி வரும். அந்த காட்சியில வரலாம் வரலாம் வா பைராவா பைராவா, பாசத்துக்கு தத்து புள்ள தளபதிடா, நேசத்துக்கு என்றும் இவன் அதிபதிடா அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டுல வருமான வரித்துறை அதிகாரி அவர் போய் அந்த வில்ல காலேஜ் அது கட்டி வருமானத்தை பூரா ஈச்சு வச்சிருப்பான். ஃபுல்லா கோல்டு காயின்கள், நகைகள், பணங்கள் வச்சிருப்பான். சிலிண்டரத்துக்கு நடு வீட்டுல போட்டு உடைச்சி அதுல இருந்து சில்லற செதறி வரும் கோல்டு காயின். அப்ப 4-5 1000 விஜய் அந்த மாதிரி காட்சி வைக்க துணிச்சல் வேணும்யா. தமிழ் சினிமால ஒரு நடிகை, ஒரு தமிழ்ல இந்த மாதிரி ஒரு காட்சியை ஒரு அமைச்சர் ஒரு ஆளுங்கட்சி வீட்டுக்குள்ள போய் அப்படி உடைக்கிற மாதிரி சீன் வைக்கிறான், துணிச்சு வைக்கிறான், பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சா கடைசியா பார்த்தா அந்த சிலிண்டரை மறைச்சு வச்சு இவ வீட்டுல தான் போல இருக்கு. டைரக்டர் பரதன் இவர் வீட்டுக்கு போகும்போது கதை சொல்லும் போது அந்த சம்பவம் நடந்திருக்கணும். இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் இவர் வீட்டுல சிலிண்டர் தூக்கி போட்டது, இவர் வீட்டுல போய் மேல போய் குத்துனது, இவங்க அப்பாவை போட்டா உடைச்சு அங்க இருந்து பணத்தை எடுத்ததுலாம் பாத்திருக்காப்ல. அதை படத்திலே காட்சியை வச்சு அவரே நிகழ்ச்சிக்காரு பாருங்க. உண்மையிலே பரதனுடைய படம் தோல்வியா இருந்தாலும் இந்த காட்சியை வச்சதுல பரதன் மூலம் வெட்டி அடிச்சாப்ல. ஏன் பரதனுக்கு நம்முடைய ராயல் செல்யூட். ஏன்னா விஜய் வீட்டில் நடந்த வருமான வரித்துறையவே விஜயவே வருமான அதிகாரி நடிக்க வச்சு அவர் வீட்டுல எப்படி எல்லாம் ரைடு நடத்துறாங்கிறத அவர் வெளிக்காட்டிருக்காப்ல. எப்பேற்பட்ட ஆட்கள் பாருங்களேன். இவரு படத்துல வருமான வரித்துறை அதிகாரியா போய் வருமானத்தை ஈட்டர்ல அடிப்பாராம், கடப்பாறை உடைப்பாராம், பழைய காரை நகட்டி அதுல காசை எடுப்பாராம், எல்லாம் பண்ணுவாராம். ஆனா இவரே வருமான வரித்துறையை எய்ப்பாராம், இவரே குண்டு வைப்பாராம், இவரே எடுப்பாராம். அதற்குரிய அதிமுக முன்னாள் அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சொல்றாங்க, விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்காம இதுவரைக்கும் நடிச்சிருக்காரா,
அவருடைய 69 படங்கள்ல எவ்வளவு கருப்பு படம் வாங்கியிருப்பாரு. இவர் வந்து ஊழலை ஒழிக்க போறாரு கேள்வி கேட்டதுக்கு தாவேக்காரங்கெல்லாம் நீங்க மட்டும் யோக்கியதையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்ப நான் கேட்கிறேன், திண்டுக்கல் சீனிவாசன் கேட்டதே நானும் கேட்கிறேன், விஜய் அவர்கள் கருப்பு படம் வாங்காம நான் நடிச்சேங்க. இதுல என்ன தெரியுமா சொல்றாங்க? பொய்யான கதையை கொண்டு வரீங்க. இந்தியாவிலேயே அதிக வருமான வரி கட்டிய நடிகர் டாப் 10 இடத்துல இருக்கிறது 2ஆம் இடத்துல எங்களுடைய விஜய் அவர்கள் தான்றாங்க. அடா தற்கூரிகளா? இதனாலதான் உங்களை தற்கூரிகள்னு சொல்றோம். அதிகமான வருமான வரி கட்டியதற்கும் வருமான வரியை சரியா கட்டியதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிகமான வருமான வரி கட்டியதுனாலேயே அவன் வருமான வரியை சரியா கட்டான அர்த்தம் கிடையாது. அதாவது அதிக சம்பளத்தை வாங்கி அதுக்கு வரி கட்டியிருக்காரு, அதுல பல சம்பளத்தை மறைச்சிருக்காரு, பல வருமானத்தை மறைச்சிருக்காரு. இவர் சரியா வரி கட்டவர். ரஜினிகாந்த் ஒயிட்ல வாங்குவார், ஒயிட்ல கட்டுவார். அப்படி அமிதாப் பச்சன் இருக்காரு, ஒயிட்ல வாங்கி ஒயிட்ல கட்டியிருக்காரு. அப்படி பல நடிகர்களை சொல்லலாம், மம்புட்டி எல்லாம் சொல்லலாம். அப்படி விஜய் அவர்களுக்கு ஏதாவது இருக்கா? இங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒயிட்ல வாங்கி ஒயிட்ல கட்டுவார், சரியா கட்டுவார், கம்மியா கட்டுறது அவருடைய சம்பளத்துக்கு அவர் சரியா கட்டிடுவாரு. நீங்க அதிகமா கட்டுறீங்க, ஆனா அதிகமா கொள்ளடிக்கிறீங்களே, அதிகமா பதுக்குறீங்களே. வருமான வரியை அதிகமாக கட்டுறது பிரச்சனை இல்ல, அதை சரியா கட்டலுங்கிறதான் பிரச்சனை. காலதாமதம் ஆகி போச்சு, நான் இப்ப கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னதான் பிரச்சனை. புலிப்படத்துக்கு மட்டும்தான் மறைச்சாரா, அதுக்கப்புறம் வந்த எல்லா படத்துக்கும் மறைச்சாராங்கிறத வருமான வரித்துறை மீண்டும் ஆய்வு நடத்தி மீண்டும் அவர்கிட்ட சோதனை போட்டா அப்ப தெரிய வரும். உடனே சொல்லுவாங்க, விஜய் வீட்டுல வருமான வரித்துறை சோதனை வரும்போது விஜய் நேர்மையான ஒரு ரொம்ப நல்ல ஒரு அப்படின்னு சொன்னீங்க. அப்படித்தானடா நம்பிக்கிட்டு இருந்தோம், அப்படித்தானே நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்பதானே சொல்லுது நீதிமன்றம் காரி துப்புது, நீ வருமானத்தை மறைச்சிருக்கிற, 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டுறதுக்கு காலதாமதம் நீதிமன்றத்தில் நிக்கிறேன்னு இப்பதான் நீதிமன்றம் சொல்லுது. விஜய் வருமான வரியை கட்டல, விஜய் மீது 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. அபராதத்துக்காக நீதிமன்றம் போய் நீதிமன்றமே இப்ப அவருக்கு வந்து அபராதம் கட்ட சொல்லிச்சுன்னு கேட்டா நீங்க மட்டும் யோக்கியதையா? பாருங்க, வெளிநாட்டுல இருந்து கட்டுக்கட்டாக பணம், கட்சிக்குள் தனி ரூட் எடுக்கும் சாட்டை, சீமானியை ஏமாற்றிய சாட்டை அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தினகரன்ல வந்த ஒரு கட்டுரை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. தயவு செய்து நான் கலாநிதி எங்கள்கிட்டயும் தயாநிதி எங்கள்கிட்டயுமே அப்ப கோரிக்கை வச்சேன், இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த கட்டுக்கட்டான பணம் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொன்னேன். இப்போ திருச்சி மாநாட்டு கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த கட்டுக்கட்டான பணம் எங்க இருக்குன்னு நான் ஒரு 2 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இந்த வெத்து போன இந்த கட்டுரையை தூக்கிட்டு வந்து நீங்க உங்களுக்கு மட்டும் கோடி கோடியா வந்திருக்கு. என்னுடைய வங்கி கணக்குகள் என்னையே எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னைய சோதனை நடந்துச்சு, வங்கி கணக்குகள் அவங்க கிட்ட இருக்கு, என்னென்ன பண்றங்கிறத அவங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழ் கட்சி வங்கி கணக்கு ஒவ்வொரு பணமும் அக்கௌண்டபிள், என்னுடைய வங்கி கணக்கு ஒவ்வொரு பணமும் அக்கௌண்டபிள். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட் எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி கட்டுறேன். வருஷத்துல 2 முறை சரியான முறையில் வருமான வரியை கட்டிட்டு இருக்கேன். 2010 நான் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாயின் பண்ணேன். 2010 இருந்து 2016 இந்த 16 ஆண்டுகளாக வருமான வரியை முறையாக சரியாக அக்கௌண்ட்ல மட்டும்தான், கேஷுக்கு வேலையே கிடையாது, அக்கௌண்ட் சரியா கட்டிட்டு இருக்கோம். எங்க கட்டுக்கட்டா பணம் வந்துச்சு, யார் மூலியமா வந்துச்சு? சரி, அப்படி வந்தா அந்த பணத்தை வச்சிருந்தா என்னைய சும்மா விட்டுருக்குமா? வருமான வரித்துறை சும்மா விட்டுருக்குமா? அதுக்கு அந்த வருமானத்தை தவறா பயன்படுத்த அமலாக்கத்துறை சும்மா விட்டுருக்குமா? அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு வரலாம் இல்ல, வந்தாங்கன்னா அங்க வந்து இஎம்ஐ இருக்கு, செல்போன் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, அதை வேணா கட்டிட்டு போலாம். அவங்க வந்து அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு சார் இந்த ஊழல் மட்டும் பண்ணல. சார் வந்து 2012 நம்ம நேர்மையாளர், நம்ம ஊழல் ஒழிக்க வந்த உத்தமர், நம்ம யோகி சிகாமணி, யாரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இருக்காரு இல்லையா, ஐயா சாரு எசமா, அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தாலும் இந்த ஒரு காரணம் தான் இவர் உட்காருவான்னு கேட்டதுக்கு கொதிச்சாங்க. நான் அதை இப்ப திருப்பி கேட்கிறேன், ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு ஒரு தப்பு இல்லை, ஆனா ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்கும் போது சரியான வரி கட்டணும். சந்தானம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை இறக்கினாப்புல, வரி கட்டினாப்புல இல்ல. இயக்குனர் சங்கர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குனாரு, சரியான வரி கட்டினார்ல. மரியாதைக்குரிய நம்முடைய லெஜண்ட் சரவணா, அவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் போறாரு, சரியான வரி கட்டல. என்னைக்காவது ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்கல, சரவணாவுக்கு வரி கட்டல, சந்தானம் வரி கட்டல, சங்கர் அவருக்கு வரி கட்டல. எத்தனையோ ரோல்ஸ் ராய்ஸ் கார் சென்னையில ஓடுது, வாடகைக்கே விட்டுருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரை. அவங்க எல்லாம் வரி ஏய்ப்பு செய்ததாக செய்தி இருக்கா? என் விஜய் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் கார் எல்லாம் போறாரு, அவர் வரியை கட்டலன்னு செய்தி இருக்கா? ஆனா விஜய் மட்டும் 2012 இறக்குனாங்க. நான் எது கட்டணும்? நான் எவ்வளவு பெரிய குவாலியர் மகாராஜா, நான் எப்படி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒண்ணும் இல்ல 1 லட்சம் ரூபாங்க. இங்க இருந்து டெல்லிக்கும், இங்க இருந்து திருச்சிக்கும், இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கும் போகிற அந்த தனி விமானம் இருக்கு இல்லையா, அந்த காசுல ஒரு 10% கூட கிடையாது. இந்த 1 லட்சம் நீங்க ஓட்டுற வண்டி, உங்களுடைய உடுப்பு எல்லாம் உட்கார்ந்து போற வண்டி, அந்த வண்டிக்கு 1 லட்சம் ரூபாய் கட்ட மாட்டேன்னு சொல்லி 10 லட்சம் கொடுத்து
வழக்கறிஞர் வைக்கிற யாரும் ஒரு முட்டாள இந்த உலகத்துல பாத்துருக்கீங்களா? 1,00,000 கட்டிட்டு போனா அவங்க வாட்டில ஒரு கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு போறாங்க. 1,00,000 கட்ட முடியாது, நான் கட்ட மாட்டேன். ஆனா நான் நேர்மையானவன், நான் உண்மையானவன், நான் ஊழல ஒழிக்க வந்தவன், ஊழல் கரையா படிவிட மாட்டேன். சார் கொஞ்சம் கை எப்படி திருப்பி காட்டுறீங்க? இங்கிட்டு காட்டுங்க, முழுக்க கரையா இருக்கு ப்ரோ. ப்ரோ வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, யூ ஆர் ஒஸ்ட் ப்ரோ. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதி பண்ணதுல அபராதம் வைக்கிறாங்க. இந்த அபராதத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றம் இவரை மரியாதையாக அணுகி, திரைப்படத்துல சமூக நீதி பேசுறீங்க, திரைப்படத்துல வருமான வரித்துறை அதிகாரியை நடிக்கிறீங்க, ரியல் ஹீரோவா இருந்தா பத்தாது, ரியல் ஹீரோவாவும் இருக்கணும். வரி ஏய்ப்பு என்பது ஒரு வகையான தேச துரோகம் என்று நீதி அரசர் மாண்புமிகு எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டார். இந்த கருத்தை நீக்க வேண்டும். இது அவருடைய என்ன சொல்றது, பேருக்கும் புகழுக்கும் நற்பெயருக்கு இருக்கு. நற்பெயர் எங்க இருக்கு? நற்பெயருக்கு களங்கத்தை விளைவிக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றம் கெட்ட சொன்னது 1,00,000. இந்த 1,00,000க்கு தேச துரோகம், ரியல் ஹீரோ இல்லாம ரியல் ஹீரோவா இருங்க, சமூக நீதி திரைப்படத்துல பேசுறீங்க, நீங்க அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு பேசுறதுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வழக்கறிஞர் வச்சு உச்ச நீதிமன்றத்துல போய் அந்த கருத்தை நீக்குங்க. தலைவர் தூங்கவே இல்லை, டிஸ்டர்ப்ட் ஆயிட்டாப்ல, ஒரு புகழுக்கும் பெருமைக்கும் களங்கம் விளைவிச்சிட்டார் நீதிபதி அப்படின்னு நீதிபதியின் கருத்துக்கு எதிராக போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த கருத்தை நீக்கிட்டு வந்தாங்க. எப்பேற்பட்ட யோக்கியர்கள் பாருங்க. இவர்கள் தான் இந்த நாட்டை ஊழலற்ற பாதையில, இந்த நாட்டை நேர்மையான பாதையில, வெளிநாட்டு கார் இறக்குமதியில ஊழல், இங்க வருமானத்தை மறைச்ச ஊழல், இப்படி எல்லாம் ஊழலா பண்ணிட்டு இவர் ஊழலை ஒழிக்க போறாராம். அதை நாங்க நம்பணுமா? எவனாவது சுறா படம் பார்த்துட்டு நல்ல படம்னு சொல்லுவான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இல்ல. அப்பா ப்ளே பண்ணிட்டேன், போதுமாப்பா. அப்பா ஐயோ மாமா, நானே போய் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டேன். நான் கேட்ட ஸ்கிரீன்ஷாட்டை நிறைய பேர் விட்டீங்க. ஆக்சுவலி மேலே டாப் ஆங்கிள்லேருந்து காட்டுவேன், அதை எடுத்து போட்டு விட்டேன். அது வேற விஷயம். அந்த பிரிட்ஜெலாம் தாண்டி, அந்த ஹைவே பிரிட்ஜெல்லாம் தாண்டி கீழே அப்படியே மேலே டாப் ஆங்கிலேருந்து காக்காலாம் பறக்கும். அந்த ஷாட்டு தான் நான் கேட்டது. அதுதான் முதலாம் படம். அப்படியே கண்ணில் ஓட்டிக்கணும். எப்பா இருக்கீங்களா? முடிச்சு தூங்குறீங்களா? இருக்கோம் சொல்லுங்க. அடிக்கடி அலாரம் அடிச்சு டைன் இந்த மணி அடிக்கிற மாதிரி இருக்கீங்களான்னு கேட்டுட்டே இருக்குன்னு அடிக்கடி. இருங்க, ட்விட்டர் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். மைக் கேட்டா காட்டுது இப்போ. என்ன அந்த கதறி வச்சிருக்கிறானுங்க என் ட்வீட்டை போட் பண்ணி? அந்த அளவுக்குலாம் பெருசாலாம் நான் ஒன்றும் போடலையே. வரி கட்டடா காக்கான்னு தான் போட்டு விட்டேன். அந்த கதறி வச்சிருக்கிறானுங்க. என்னாச்சு? சவுண்ட் வருது பேக்ல. அது லாகின் பண்ணல, அது வரும். ஒரு நிமிஷம். ஆனா நல்லா வச்சு செய்யறாங்க அவ்வளோ சாட்டை. அவன் செய்வாங்க, அவனுக்கு அதுல ஒரு லாபம் இருக்கு நஷ்டம் இருக்குன்றது வேற. ஆனா விஜய செய்வாங்க. அவன் மட்டும் இல்ல, வரக்கூடிய இப்ப ஒருத்தன் கத்துறான், அவன் பணம் வாங்கிட்டு கத்துறான்னு சொல்லுவீங்க. சரி, 100 பேருக்கு சொன்னா 200 பேரு. அப்ப உன்னை எதிர்த்து ஒருத்தன் பேசினா அவன் பணம் வாங்குறான் அப்படின்னு கான்செப்ட் இவனுக்குள்ள வரானுங்கன்னா, அப்ப உனக்கு முட்டு கொடுக்குறவங்க 10 பேர் இருக்கிறானே, அப்ப அந்த 10 பேரும் உன்கிட்ட பணம் வாங்கணும் தானே? லாஜிக் படி பேசும். பிஸ்மிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இவ்வளவு நாளா உட்காந்து மரணம் மட்டும் கொடுத்தானுங்களே. கரூர் மேட்டர்ல விஜய் மேல தப்பு இல்லைன்னு எவனா ஒருத்தன், ஒரு அப்பனா ஆத்தாளுக்கு பிறந்தவன் எவனாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா ஒருத்தன் சொல்லுங்க. சொல்ல மாட்டான். ஏன்? செருப்பால் அடிப்பானுங்க மக்கள், பொதுமக்கள். இவங்களுக்கு என்ன தெரியுமா பயம்? அந்த கரூர் மேட்டர் நம்ம தோண்டி 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 மறுபடியும் எடுத்து டீல சுத்து விட்டுட்டே இருக்கிறோம்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு நீ பிரச்சாரத்துக்கு வரும்போது உன் கண்ணு முன்னாடியே பேனர் வைப்பானுங்க. மார்க் மை வேர்ட். நீ எந்த இடத்துல, எந்த மாவட்டத்துல, எந்த தொகுதியில வர்றியோ அந்த இடத்துல 41 பேரோட உயிர், இத்தனை பேர் இறந்தாங்க, அவங்களுடைய போட்டோ போட்டு, அவங்களுடைய கீழே அவங்க பெயரை போட்டு, என்னென்ன ஊர்னு அட்டவணை போட்டு பெருசா பேனர் வைப்பானுங்க. எழுதி வச்சுக்க. நீ பிரச்சாரம் பண்ணும்போது அந்த பேனரை பார்க்காம நீ பேசவே முடியாதா? ஈஸியா காவல்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கலாங்க. சார், இந்த மாதிரி கரூர்ல 41 பேர் இறந்தாங்க,
அவங்களுக்கு அனுதாபத்துக்காக நாங்க வந்து வைக்கிறோம், அவங்களுடைய இதுக்காக நாங்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேனர் வச்சு போடுவான், பர்மிஷன் கேட்டு வச்சு போடுவான். நீ என்ன பண்ணுவ, அந்த பேனரை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி நீ போய் காவல்துறையிட்ட போய் நீ போய் பர்மிஷன் கேட்பியா? அவன் காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அந்த பேனர் வைப்பான். என்ன பண்ணுவ நீ? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வைப்பான், நீ போற ஒவ்வொரு தொகுதியிலையும் வைப்பான். ஏன் இந்த இப்ப நாமக்கல்ல திருச்செங்கோடுல அருண் ஐஆர்எஸ்க்கு முன்னாடி அந்த வச்சானுன்னா என்ன பண்ணுவீங்க? மக்களுக்கு தெரியாது. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை விட மிக மோசமான மகா மட்டமான ஒரு கட்சினா டிவிகே தான். நீ சினிமா மாயத்துல நீ ஓட்டு போட்ட அப்படின்னா நாளைக்கு கஷ்டப்படுறது என்னமோ நீ மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள். இப்ப நீ என்ன பாடு இல்ல இவங்கெல்லாம் யோக்கியமா, திமுக யோக்கியமா, அதிமுக யோக்கியமா, இவங்க யோக்கியம், என்டிகே யோக்கியமா, காங்கிரஸ் யோக்கியமா, பிஜேபி யோக்கியமா? இவங்கெல்லாம் யோக்கியம் கிடையாது. ஆனா டிவிகே யோக்கியமா? லாஜிக் படி பேசணும். எப்படி ஒரு கார் ஓட்ட தெரியாத அவன் கையில காரை கொடுத்தா எப்படி போய் கொண்டு போய் மொத்தமா பரலோகத்துல கொண்டு போய் சேர்ப்பணும்? அந்த மாதிரி தான் அரசியல் தெரியாதவன்ட்ட நம்ம கொண்டு போய் ஓட்ட கொடுத்தா அவன் மிஸ்யூஸ் தான் ஏன் பண்ணுவான்? இந்த பதவி, இந்த பொறுப்பு எதுக்குன்னு எவனுக்காவது தெரியுமா? இது வரைக்கும் டிவிக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியில இருக்கிற எவனா ஒருத்தன் ஒரு முதலமைச்சரோட வேலை என்ன, ஒரு துணை முதலமைச்சரோட வேலை என்ன, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரோட ஒரு வேலை என்ன, ஐபிஎஸ் ஆபீசரோட வேலை என்ன, ஒரு கவுன்சிலரோட வேலை என்ன, எவனாவது இது வரைக்கும் ஒரு மேடையில ஒரு பேட்டியில சொல்லியிருக்கானா பாருங்க? அதிமுக ஊழல் கட்சி, திமுக தீய சக்தி, இப்படிதான் சொல்லியே பிரச்சாரம் பண்ணுவானுங்க. இதை தாண்டி உங்கள்கிட்ட என்னடா விஷயம் இருக்கு? விஷயத்த பேசுறா, கண்டென்ட் என்ன இருக்கு அதை பேசுகிற திராணி இருக்கா? கிடையாது. வக்கு இருக்கா? ஒரு டிபேட் ஷோல ஒரு கட்சியோட தேர்தல் பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிற, துணை பொதுச்செயலாளர்னு சொல்லி பதவி கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஆளு நீ வர ஒரு சேனல்ல உன்னை வந்து ஒரு மதிச்சு ஒருத்தன் வந்து கேட்கறான், ஒரு 10 பசங்க வந்து கேட்கறானுங்க, எல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் இப்போ யங் ஓட்டர்ஸ், ஐ திங்க் அரௌண்ட் 30 இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க அவன் மைக்கை பிடிச்ச ஒன்றவனை கேட்கறான்னா அவனோட பாயிண்ட் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நீ ஒரு பதில் சொல்லணும். அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது, என்ன பேச விடுங்க அப்படின்ட்டு நீ அவங்கள மறுத்து நீ பேசுறன்னா யூ ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் தட் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீ என்ன சொல்ல வர? நீ சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் சரி. இப்போ உன் மயிறு தான் எல்லாம் தெரியும், மற்றவனா முட்டா போயில. கார்ல உட்காந்து போற உனக்கு அரசியல் தெரியுமா, இல்ல உட்காந்து பஸ்ல போயிட்டு வரவனுக்கு நாட்டு நடப்பு தெரியுமா? லாஜிக் படி பேசணும். நீ கார்ல போற நீ உனக்கு வந்து இங்க நியூஸ்ல வரக்கூடிய இதுவோ நீ கண்ணாடிக்கு உள்ள ஏசி கார்ல உட்காந்துட்டு வெளில பாக்குறது தான் உனக்கு தெரியும். வாழ்க்கையில் என்னைக்காவது கவர்மெண்ட் பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிருக்கிறியா? டிக்கெட் எடுத்திருக்கிறியா? டிக்கெட் சேஞ்ச் இல்லைன்னா உட்காந்து வெயிட் பண்ணிருக்கிறியா? இல்ல பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக நின்று இருக்கிறியா? மாசமானா எவ்வளோடா செலவு பண்றேன்னு உட்காந்து ஒரு பில் எடுத்து போட்டு உட்காந்து கணக்கு போடுற மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் எங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? மாசம் இவ்வளவுதான் செலவு பண்ணணும், தீபாவளிக்கு பொங்கலுக்குன்னா இவ்வளவு ஒரு படத்துக்கு தான் கொண்டு போக முடியும், இவ்வளவுதான் பட்ஜெட்டு போட்டு வாழ்க்கை வாழற மிடில் கிளாஸுக்கு நடுவில் போயிட்டு இல்ல எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடு, நான் நம்பி ஓட்டு போட்டுறோம் ஒக்கால வழி. ஒரு பட்ஜெட்ல நடக்கக்கூடிய 2026 போட்ட பட்ஜெட்டுக்கு கருத்து சொல்றவே தயங்குற நீங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி போடுற பட்ஜெட் அவங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு ஒரு தக்காளி 1 கிலோ என்ன வேலை, பருப்பு என்ன வேலை, அரிசி சர்க்கரை என்ன வேலை, அரிசி என்ன வேலை, ஏதாவது ஒரு இழவாது தெரியுமா? ஒரு இழவு மயிறு தெரியாது. கேட்டா நாட்டு நடப்பு எனக்கு தெரியும், அரசியல் தெரியும். இவரு அரசியலுக்கு வந்து இவரு நாளைக்கு பவருக்கு வந்தா மயிறு நொட்டிடுவீங்க, ரைட்டா? நானே கேட்கறேன், 1 லிட்டர் என்ன வேலை, என்ன ரேட்டுரா? அப்ப ஒரு கல்லெண்ணெய் என்ன ரேட்டு, ஒரு நல்லெண்ணெய் என்ன ரேட்டு? மாசம் கரண்ட் பில் எவ்வளவு கட்டுற? 2 மாசத்துக்கு ஒரு தடவை பில்லு வருது, எவ்வளவு கட்டுற? ஏதாவது ஒரு இழவா தெரியுமா? தெரியாது. எவனா ஒருத்தனை பேச சொல்லுங்க அந்த கட்சியில இருக்கிறவன், எவனா ஒருத்த ஆம்பளை மீச வச்சிருக்கிறவன் இல்ல வேட்டி கட்டுருக்கிறவன் ஒரு ஆம்பளை அங்க ஒருத்தன் பேச சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு நான்வெஜ்ல இருந்து இல்ல வெஜிடேரியன்ல இருந்து காய்கறில இருந்து கறியில இருந்து என்ன வேலை வைக்குன்னு சொல்லுங்க. அப்போ 1 கிலோ வர்ற கறி என்ன ரேட்டுன்னு கேளுங்களா, அவன்கிட்ட கேளுங்களா? தெரியாது. நான் ஒண்ணு கேக்குறேன், ஒரு முட்டை விலை என்னன்னு தெரியுமா? நாட்டு நடப்பு எதுவும் தெரியாம அவனுக்கு கஞ்சா வேலை இந்த வேலை தான் தெரியும், அவனுக்கு தியேட்டர் டிக்கெட் வேலை தான் தெரியும், வேற என்ன தெரியும்? ஒரு அடிப்படை வசதி, அடிப்படை தேவை என்ன ஏழோட கூட தெரியாது.
ஒரு ஊருக்கு வர வேண்டியது, மைக்கு பிடிக்க வேண்டியது, அந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்க வேண்டியது, பேச வேண்டியது, அந்த ஊர்ல ஏரி இருக்கா, குளம் இருக்கா, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஏரி அப்படின்னா உடனே அந்த ஏரி பேர் சொன்னா உடனே உடனே இங்க சவுண்டு வரும். மடக்கு ஊதிங்களாடா நீங்களா? அதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? மட ஊதிங்களா நீங்களா? ஒரு வாரம் ஒருத்தர் மைக்கு பிடிப்பாரா, இந்த ஊர்ல மஞ்சள் ஃபேமஸ், இந்த ஊர்ல இப்ப என்ன புரியல, தஞ்சாவூருக்கு போனோம்னா நீ நெல்லை பத்தி தான் பேசி ஆகணும். ஃபுல்லா டெல்டா பகுதி, நீ நெல்லை பத்தாண்டி நீ மயிரை கூட பேச முடியாது. அங்க விவசாயிகளை பத்தி தான் பேசி ஆகணும். அவன் விவசாயம் கிட்டத்தட்ட 50 வருஷமா 60 வருஷமா வச்சுட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை எங்க சொல்றா பாப்போம். நான் ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் உங்களுடைய நீங்க விளைவிக்கிற நெல்லு, நீங்க விளைவிக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணலாம் சொல்றா பாப்போம். சரியான ஆம்பளையா இருந்தா சொல்லு பாப்பா. ஒரு மூட்டை என்ன ரேட் இன்னைக்கு? டிஎன்பிசில ஒரு நெல்லு ஒரு மூட்டை, அது கூட வேணாம், ஒரு மூட்டை எத்தனை கிலோடா? எத்தனை கிலோ? அந்த இழவு தெரியுமா? தெரியாது. ஒரு இழவும் தெரியாது. திமுக எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கிறது, ஏன் இந்த பக்கம் அதிமுக இதை தாண்டி வேற எதை இழவாது தெரியுமா? மக்களுடைய தேவை அத சொல்லுங்க. மக்களுடைய தேவை என்னன்றது ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது. இந்த கரண்ட் பில்லு, இந்த தண்ணி வரி, இந்த வீட்டு வரி, இது காமனா இருக்கிற ஒரு பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் காமனா இருக்கிற பிரச்சனை. அது ஒவ்வொரு மாவட்டம் வரியா, டிஸ்ட்ரிக்ட் வரியா மாறுபடும். சில மாவட்டங்களில் தண்ணி நிறைய இருக்கும். டெல்டா சைடுல இருக்கிறவங்களுக்குலாம் தண்ணி பிரச்சனை கிடையாது, ஃபேக்டா சொல்றேன். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த சைடு இருக்கிறவங்கலாம் தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு. அதுக்கு வரி, கரண்ட் பில்லு, பெட்ரோல் விலை, என்ன பெட்ரோல் விலை, இதால ஒரு டீசல் விலை, பெட்ரோல் விலை ஏறினா, கச்சா எண்ணெயோட விலை ஏறினா ஆட்டோமேட்டிக்கா உணவுப் பொருட்களோட விலை எல்லாம் ஏறும். இதை தாண்டி கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் ஒன்று போடும். அவங்க ஒரு பட்ஜெட் வெறும் எதிர்ப்பு மட்டுமே. டே, அரசியல்ல எதிர்ப்பு தான் மூலதனம். ஆனா எதிர்ப்பு மட்டுமே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அரசியல் என்ன தெரியும்னு எவங்க எப்படி தெரியும்? ஆமா எனக்கு அரசியல் தெரியும், சரி ஓகே கூப்பிடு. இந்த அமெரிக்கால 2 எதிர்கட்சி தலைவர்கள் இப்படி உட்கார வச்சிருவாங்க, நிக்க வச்சிருவாங்க. ஆங்கர் சென்டர்ல இருக்கும், டிபேட் பண்ணுவாங்க. நான் வந்தா இதை செய்வேன், சரி இவன் வந்தா இதை செய்வேன். அந்த 2 கட்சி தலைவனே உட்கார நிக்க வைப்பானுங்க. ஆப்போசிட்ல பீப்புள்ஸ் அங்க இருக்கிற காமன் பீப்புள் உட்கார வச்சு அங்க டிபேட் ஒன்று நடக்கும். அதுல பேசி ஜெயிக்கணும். நீ சொல்ற மேட்டரை நீ கொண்டு வந்து மக்கள் முன்னாடி எடுத்து முச்சு, மக்கள் மேடை முன்னாடி அதை வச்சு அது பல லட்சம் பேர், பல கோடி பேர் பார்த்துட்டு இருப்பான். நாட் ஓன்லி அமெரிக்கன்ஸ், எனக்கு தெரிஞ்ச உலக நாடுகளில் நிறைய பேர் அதை வாட்ச் பண்ணுவானுங்க. நீங்க வந்து நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்க அந்த அதுதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்தியாவில கொஞ்சம் வாடை அடிக்குதுன்னு வைங்களேன். அந்த மெத்தட் மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஒரு 2 எம்எல்ஏ கொண்டு வந்து, முன்னாள் எம்எல்ஏவோ இல்ல அடுத்து வரக்கூடிய இந்த 4 கட்சி எம்எல்ஏனா அந்த 4 கட்சி எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு போட்டி போடுறவங்க நிப்பாட்டி வச்சு எங்க கட்சி நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதி இப்படி சொல்ல வச்சு அந்த ஏரியா மக்கள் முன்னாடி கட்சிக்காரன் வந்து உட்காந்துருப்பான், இல்ல யாருக்காவது ஆதரவாளர்கள் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் முன்னாடியும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விவாதம் எவனா ஒருத்தங்க நடத்த காட்டினா பாருங்க, இங்க இருக்கிற மீடியாக்கள் நடத்த மாட்டான். பல தலைவர்களோட உண்மையான ரூபம் வெளில வருமே. நமக்கு என்டிடிவில நடந்துச்சு, நீங்க பாக்கலையா? என்டிடிவிலாம் வந்துங்க, அது வேறங்க. நான் சொல்றேன் நம்ம லோக்கல்ல, நான் சொல்றேன் இங்க இல்ல இல்ல இல்ல, நான் என்ன மக்களுடைய சொல்றேன்னா அத்தியாவசிய தேவைகளை வந்து எந்த டிவி சொல்லியிருக்கு? இல்ல இல்ல, நாங்க டிவி விடுங்க. அதுல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, நம்ம சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், எல்லா கட்சியிலயும் வந்து பேச வச்சாங்க. இவனுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப பண்றானுங்க 2026ல. பேட்டி எடுத்தவனுங்க பேட்டி கொடுத்து நம்ம அதை பாக்குற நிலைமையில தான் இருக்கிறோம். இது வந்து இவனுக்கு தான் மாற்றத்தை கொடுப்பாங்க. இந்த ப்ராபகண்டா இருக்கு இல்லையா, இந்த மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய ஓவர் ப்ராபகண்டா இருக்கு இல்லையா, ஒரு பார்ட்டிக்கு, ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பார்ட்டிக்கு அப்படின்னு வருது இல்லையா. அப்ப மீடியாவாய எப்படி மூட வைக்கிறது, இது தப்பு, இது சரியில்லை, நீ பண்ணினா மக்கள் ஒன்ன கவனிக்க மாட்டான், அது எப்படி அவனுக்கு தெரியும்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நியூஸ் 24/7 தமிழ் எப்போ எந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கிறானோ, டிஆர்பியில பயங்கரமா போயிட்டு இருக்கிறானோ, போன 2021 2020ல இதை செஞ்சது நியூஸ் 7 தமிழ். எத்தனை பேருக்கு தெரியும்?
ஃபேக்டர் சொல்கிறேன். நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணதுனால நான் சொல்கிறேன். நியூஸ் 7 தமிழ். இப்போ நியூஸ் 7 தமிழ் எங்கேயாச்சும் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். லிஸ்ட்டிலே இல்லை. நியூஸ் 7 தமிழ் லிஸ்ட்டிலே இல்லை. இதை மீடியா கொடுக்கக்கூடிய இந்த வெளிச்சம் ஒன்று இருக்கு இல்லையா, ஓவர் வெளிச்சம், அவங்க முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 2020க்கு முன்னாடி என்டிகே மேலே பயங்கரமான ஒரு கண்ணு ஒன்று இருந்தது மீடியா. நீங்கள் 2016, 17க்கு அப்புறம் நினைக்கிறேன், 18க்கு அப்புறம் நினைக்கிறேன், என்டிகேவோட நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே மீடியாவில் வரும். அதே மாதிரி தான் அதிமுக பற்றின நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020, 2021 பீரியட்ல ஹெவியாக வந்துச்சு. எப்படி வந்துச்சு? திருமண விவாதங்கள், மேடை விவாதங்கள் எல்லாமே கார்னர் பண்ணாங்க. எப்படி? இதைத்தான் நானும் சொல்கிறேன். இங்கே ஒருத்தவனுக்கு பேச தெரியாது, ஆனால் அவனை கொண்டு வந்து மறுபடியும் அவனை விவாதங்களில் உட்கார வச்சு அவனை பேச விட்டு என்ன சொல்ல வரோன்னா, அவன் பேசுறது தான் அரசியல், இவங்க 4 பேர் பேசுறது தான் அரசியல்னு நம்மளை நம்ப வைக்கிறது. டிவிகேல இதில் என்ன ஒரு விஷயம்னா, திமுக காரனோ, அதிமுக காரனோ, இல்லை நாம் தமிழர் கட்சிக்காரனோ, இல்லை மற்ற கட்சிக்காரனோ ஒரு விவாத மேடையில் உட்காந்து பேசும்போது அவனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்து வச்சு அது போர் தான் அடிக்கும், கன்ஃபார்மாக போர் தான் அடிக்கும். அவங்க ஒரு அரசியல் ஒன்று பேசுவாங்க, ஆனால் இதில் நடுவில் விளம்பரம் போடுற மாதிரி ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக் அப்படின்னு சொல்லி ஒன்று வர மாதிரி தான் டிவிகே பேச்சாளர். இவன் என்ன பண்ணுவானுங்கன்னா காமெடி பண்ணுவானுங்க. நம்ம அந்த காமெடியை ரசிக்கிறதுக்காக நம்ம அந்த டிபேட்டை போய் பார்ப்போம் இல்லையா? அட்லீஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறதுக்காகவே நம்ம யூடியூப் போய் அந்த சேனலை போய் பார்ப்போம். அட்லீஸ்ட் லைவா கூட விட்டுருங்க. முஸ்தபா சொல்றீங்களா? அந்த தொப்பி அவன் ஒரு காமெடி, இன்னொன்னு ஆனந்த் ஜித்துன்னு ஒரு நாதரி ஒன்று இருக்கு, அந்த நாதரையும் சேர்த்து தான் சொல்றேன். 2 சரியான காமெடி பேசுங்க. இந்த 2 காமெடி பேசும் சேனல்ல உட்காந்துச்சுன்னா எனக்கு சரியான முரட்டு கண்டென்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த தடியா இருக்கிறான் இல்லையா, அந்த தடியன் ஒரு காலகட்டத்தில் தன்னை அரசியல் விமர்சகர், நான் வந்து எந்த கட்சியோட ஆதரவாளர் இல்லைன்னு நொட்டினவன், இன்னைக்கு வந்து இந்த பேனலை இவங்க நாய உன்னை நான் பல சேனல் பேனல்ல உன்னை நான் பார்க்கவே இல்லை, நாய எங்க போன, எங்க ஊர்மைய போனேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் சீன் இல்லை, நான் தான் சீனு, நான் தான் இங்க பெரிய ஆளு, நாங்க தான் இங்க பெரிய கட்சி, நாங்க தான் இங்க முக்கியத்துவம் அப்படின்னு காட்டுறதுக்காகவே என்ன பண்ணுவானுங்கன்னா மற்ற கட்சிக்காரன் பேசும்போது நடுவில் உள்ள பூர்வானுங்க. ஏன்னா அப்பதானே நீங்க எதிர்ப்பீங்க, அப்பதானே விவாதம் காரசாரமா இருக்கும். இது ஒரு டெம்ப்ளேட்டுங்க. இதை நீங்க நல்ல க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸ் ஐ திங்க் நான் இந்த தமிழ்நாட்டில் டிபேட் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி இது முதல்ல டிபேட் வந்து ஃபாரின் சேனல்ல பண்ணிச்சு. இந்தியாவில் வந்து ரொம்ப காரசாரமா போற டிபேட் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ் தான். டு பி ஹானஸ்ட், டைம்ஸ் நவ் தான். ஏன்னா அன்னைக்கு டைம்ஸ் நவ்ல வந்து அர்ணாப் கோஸ்வாமி இருந்தான், காரசாரமா அடிப்பான், செவுல கட்டி அடிப்பான். அந்த பக்கம் டைம்ஸ் நவ்ல கிட்டத்தட்ட ஒரு பேனல்ல 15 பேர் இருப்பானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிரிட்டா இருக்கும். 15 பேர் உட்காந்துருப்பான். ஏன் உட்காந்துருக்கான், எதுக்கு உட்காந்துருக்கான் நமக்கும் தெரியாது. அவன் எந்த ஊருக்காரன் கூட தெரியாது. பாகிஸ்தான்ல இருந்து கூட உட்காந்துருப்பானுங்க. பாகிஸ்தான் சேனல்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து டிபேட்ல உட்கார வச்சிருப்பானுங்க. அப்படிப்பட்ட அந்த சேனல்ல உட்காந்து டிபேட் நடக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தெரியாதவங்க போயிட்டு நீங்க போய் பாருங்க, பழைய யூடியூப்ல சேனல்ல டைம்ஸ் நவ் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, டேய் நம்ம பண்றதுலாம் விவாதம் மேலடா, அவனுக்கு என்னடா அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். டைம்ஸ் நவ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப இல்ல. ஒரு காலத்துல இப்ப டிபேட் பண்ற மாதிரி நடிக்கிறது. எப்ப தெரியுமா ஒரிஜினல் டிபேட் வரும்? இன்டர்நேஷனல் நியூஸ் ஏதோ பெரிய ஒரு ஹைஜாக்கு, ஏதோ ஒரு சம்திங் ஏதோ பிக் ஏதோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில், அப்போ காரசாரமாக நடக்கும். அதுதான் ஒரிஜினல், அன்ஸ்கிரிப்டட். மிச்சம் இருக்கிற டிபேட்லாம் ஸ்கிரிப்டட். நான் இந்த கேள்வி கேட்பேன், இந்த கேள்வி கிட்ட இவன் ட்ரிகரானா இவன் பதில் சொல்லுவான், இவனை அடிச்சுப்பான், நீ அமைதியாக உட்காந்து காதில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிக்க. அங்கே சீனியர் எடிட்டர் சொல்லுவான், அப்படியே வாய மூடுறான். கிட்டத்தட்ட கவன் படத்தில் காட்டினான் இல்லையா, அதுதான். நானும் இந்த 2.5 வருஷமா பார்க்குறேன். எவனாவது டிவிக்கு ஏதாவது திட்டாலோ இல்லை டிவிக்கு குறை சொன்னாலோ உடனே போய் கெட்ட வார்த்தை போய் திட்டுறது. பதிலுக்கு அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி பேசிட்டானா, இல்லை அவன் செவனேன்னா அவன் எல்லா கட்சியும் தான் ஓட்டிட்டு இருந்தான். சேகுவரா தமிழ்நாடு ட்ரோல் மீடியா, அவன் பொதுவாக எல்லா கட்சியும் தான் ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு, அவன் வந்து மீம்ஸ் போட்டுட்டு கிடந்தான், இது பண்ணிட்டு இருந்தான், வீடியோ போட்டுட்டு இருந்தான். அவனை போய் நோண்டி விட்டு சுரண்டி விட்டு உன் பக்கம் வண்டியை திருப்பி விட்டுட்டேன். இப்போ அவன் முழு நேரம் வீடியோவே அவன் ஃபுல் டிவிக்கு பழக்கிறதா ஃபுல் நேரம் வீடியோவே எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கிறான். இது யாரும் எடுத்தது? வேலைல போற வாகனத்துக்கு வேட்டிக்குள்ள விட்ட கதை யார் விட்டுக்கிட்டது? மினிமம் 3 வீடியோ விடுறாங்க டெய்லி. காமெடி ட்ரோல் வீடியோ எல்லாம் இப்ப நான் எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அதுல ஸ்ட்ராங் இல்லை. ஆனா அவன் தனியா பேட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவனை பர்சனலா தொட்டு, அவன் பொண்டாட்டியை தொட்டு, அவன் பொண்டாட்டி போட்டோ எல்லாம் எடுத்து வெளில போட்டு, அவன் பொண்டாட்டியை போட்டு அபியூஸ் பண்ணி சோசியல் மீடியால சுத்த விட்டு,
இது அவன் மறுபடியும் சொன்னான், தேவையில்லாம என்ன பர்சனலா தொடாதீங்கன்னா அவன் மறுபடியும் வான் பண்ணான், கேட்கல. இப்ப ஐயோ அம்மான்னு கதறானுங்க. இப்ப எலெக்ஷன் நேரம் வருது, எதுவும் பண்ணாதீங்கடா, எல்லாம் வாழை சுருட்டி வைங்கடான்னு சொல்ற நேரம். எல்லா கட்சியுமே சொல்லும், தன்னுடைய அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைமை என்ன பண்ணும்னா, எல்லாருக்கும் தொண்டர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மேட்டர் ஒண்ணு சொல்லிடும். என்ன சொல்லணும்னா, இந்த எலெக்ஷன் டைம்ல ஒண்ணு சொல்லுவாங்க, எல்லா நவதுவாரத்தையும் மூடிட்டு கம்முன்னு அடங்கி வாசி, யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காத, எல்லாத்தையும் கம்முன்னு இரு, எலெக்ஷன் முடிச்சு பாத்துக்கலாம். இது நீங்க சினிமால கூட பாத்துருப்பீங்க, இது குழந்தை பிள்ளைய கூட தெரியும். எலெக்ஷனை 3 மாசத்துல 2 மாசத்துல வச்சுக்கிட்டு இவனுங்க போயிட்டு பத்திரிகையாளர்களையும் இல்ல சோசியல் மீடியால இருக்கிற பொம்பளைங்களையும் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பொம்பளைங்களையும் போயிட்டு உட்காந்து அபியூஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு ட்வீட்டையும் கமெண்ட்டையும் போட்டுட்டு இருக்கிறானுங்களே, இவங்களுக்கெல்லாம் நான் நீங்க நம்பி வந்து நீங்க ஓட்டு போடுறீங்க அப்படின்னு நான் சத்தியமா சொல்றேன். டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, நான் கீழே லிசன்ல இருக்கக்கூடிய இல்ல அதர் லிசன்ல கேட்கக்கூடிய இந்த பனையூர்காரன் ஒரு புறம்போக்கு ஒருத்தரங்கிறான், விஜய்னு ஒருத்தவன், எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன், கூட்டி கொடுக்குறது சமம். வேர்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், பட் மன்னிச்சுங்க, இதுதான் உண்மை. உண்மைதான். நீங்க ஏன் ப்ரோ மன்னிப்புலாம் கேக்குறீங்க? இதுதானே உண்மை. கூட்டி கொடுக்குறது சமம். நான் ஏன் மறுபடியும் சொல்றேன்னா, திமுக, அதிமுக, நாம் தமிழர், இங்க இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியோட மோசமானவனுங்க இவனுங்க. ஒரு உசுறு செத்து மலேசியால போய் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், வெக்கமான சூடு சோர்ணா இருந்ததுன்னா, உண்மையிலே ஒருத்தனுக்கு சூடு சோர்ணா இருந்ததுன்னா, அட்லீஸ்ட் நீ முத நாள் பனையூருக்கு அன்னைக்கு ராத்திரி போனேடா நாய, அடுத்த நாள் கிளம்பியா வந்திருக்கணும். ஒரு இரங்கல் தீர்மானம் கூட போடலீங்க. இப்ப கடைசியா முருகன் பாட்டை வச்சு வேல்முருகனை பாடம் வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா பாத்தீங்களா? அப்ப ஒரு இரங்கல் தீர்மானம், ஒரு இரங்கல் இத்தனை போட்டோ வச்சு ஒரு மௌனாஞ்சலி செலுத்திருக்க, ஒண்ணுமே பண்ணிக்க. 6 மாசம் கூட ஆகல, மலேசியாவில அந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. 2 விஷயம் இருக்குங்க இதுல. மறைக்கணும்னு பாக்குறாங்க. கரூர் மேட்டர்ல நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த வரக்கூடிய எலெக்ஷன் பிரச்சாரங்களை கண்டிப்பா எல்லாரும் பயங்கரமான பீரங்கி பிரச்சனை பண்ணுவீங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு பிளாஷ் நியூஸ் ஒண்ணு கேள்விப்பட்டேன், அந்த அம்மா ஏதோ கட்சி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க, என்ன உண்மையா? ஏடிஎம்கே யாருங்க? எந்த அம்மாங்க? சசிகலா அவங்க நியூஸ் வந்திருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கட்சி ஆரம்பிக்கிற மோட்டிவ் இல்ல நியூஸ் வந்திருக்கு. இல்ல நியூஸ் வந்திருக்கு. பாப்போம் எலெக்ஷன் நேரத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெள்ளியா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு, திங்கள் இல்ல செவ்வாய், ஏதாவது அடுத்த வாரம் ஏதாவது எம்ஜிஆர் நாள் இல்ல ஏதாவது நினைவு நாள் இல்ல அந்த அம்மா ஏதாவது நினைவு ஏதாவது வருது என்ன? ஆமா, பிப்ரவரி 24 வருது. ஓகே, 24ஆம் தேதி அன்னைக்கு. ரைட், கரெக்ட். நான் அதுதான் கேட்டேன். பாப்போம். ஏன்னா எங்க சர்க்கிள் ஒண்ணு அந்த மாதிரி எந்த நியூஸும் வரலைங்க. விசாரிச்சு பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு, அதுதான் சொல்றேன். நான் எங்க ஆள் ஒருத்தர் இருக்காரு, மதுரைக்காரர், அவர்கிட்ட கேட்டேன். இந்த பக்கம் கேட்டா இப்படி, இந்த பக்கம் மன்னார்குடி சைடுல விசாரிங்க. ஏங்க மதுரை பக்கம் கேட்டா அவங்களுக்கு நல்ல க்ளோஸ்ல இருக்கிற ஆளு சொல்லுவாங்க, எனக்கு க்ளோஸ், அதனால சொல்றேன். இல்ல 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நியூஸை பார்த்தேன், வந்துச்சு நியூஸ். சரி பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதனால வாசு வணக்கம். ஜிப்சி கொஞ்சம் வெளில இருக்காராம்பா, அவரு கொஞ்சம் லேட்டா வரும் பிரிசனர்ல இருந்து வர்றதுக்கு, ஒரு வாரம் நேரம். ப்ரோ இந்த விஜய் அவனோட ரசிகர்களோட வாழ்க்கை என்ன ஆக போகுதுங்கிறத கூட கவலை இல்லாம தான் இருக்கிறான். அவன் ஆல்ரெடி நிறைய பேரை கொன்னுட்டான், 50 பேர் ஆல்ரெடி அவனை நம்பி இறந்தும் போயாச்சு. இவன் இருக்கிறவங்க வாழ்க்கை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருக்கான், அதோட விளைவுகள் எதுவுமே தெரியல. அந்த கை கொடுத்தாலே வீட்டுல போய் கை கழுவுற பயனாமா? நீங்க வேற டெட்டால் போட்டு கழுவுனா அது ஒண்ணு இருக்கு. அது இந்த படத்தோட டைரக்டர் சொன்னார் ஒரு மேட்ரு. எனக்கு என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு நேரத்துல ஏதோ ஒரு மனுஷத்தன்மையோட இருப்பான். எங்க கட்சியில நாங்க விருப்ப மனு கொடுக்குறோம், இப்ப சத்தமே இல்லாம விருப்ப மனு கொடுத்து முடிச்சாங்க. கரெக்டா? எல்லா கட்சியிலையும், இன்னும் திமுக மட்டும்தான் விருப்ப மனு கொடுக்கல, அதிமுக எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. எல்லா கட்சியிலும் விருப்ப மனு கொடுத்தவங்க எல்லாம் சத்தமே இல்லாம அமைதியா இருக்கிறான். இது என்னடானா, எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி 50,000 விருப்ப மனு கொடுத்தோம், அட் டைம்ல தீர்ந்து முடிஞ்சிச்சுரா. நாளைக்கும் கொடுக்குறோம், நாளைக்கும் வாங்க. யாரு? சீட்டல் நிர்மகுமார். டேய் பேச்சைப்பாட்டங்க, இது என்ன தெரியுமா? அது அல்ப இல்ல. யோசிச்சு பாருங்க, எத்தனை உண்மையான விஜய் விசுவாசிகளுக்கு எத்தனை பேருக்கு சீட் கிடைக்குன்னு பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி
இந்த திடீர் இன்ஃபுளுசரு இவனுக்கு தான் கிடைக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்க போகுது. ஆதவ அர்ஜுனா கண்ட்ரோல் 50 எம்எல்ஏ அவன் பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கி 50 எம்எல்ஏ சீட் விற்க போறான். அது மட்டும் நடக்க போகுது. சீட்டு ஏதோ இவங்களுக்கு வேண்டிப்பட்ட ஆளுக்கு யாருக்கோ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பிஸ்மி ஏதோ கடுப்பாயிட்டான்னு நினைக்கிறேன். ஒருவேளை பிஸ்மிக்கு சீட்டு கிடைக்கலன்ற கோவத்துல காண்டில் பேசுறானோ பிஸ்மி. இருந்தாலும் இருக்கும், எதுக்கும் பார்ப்போம். பிஸ்மி வந்து கபிலம் ப்ரோ சொல்ல முடியாது. பிஸ்மி அண்ணாச்சி கிட்ட போயிட்டான், பணம் வாங்கிட்டான் அண்ணாச்சி கிட்ட. இல்ல பிஸ்மி எக்ஸ்ட்ராவா கூட வேற யாராவது பிஸ்மிக்கு எக்ஸ்ட்ராவா காசு கொடுத்துருப்பானுங்க. சாட்ட ஒரு மேட்டர் ஒன்று சொன்னால அதுல ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்ன ஃபேக்ட்னா, நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன். நானே அங்கே சென்னைக்கு வரும்போது எனக்கு சொன்னாங்க, லெஜண்ட் சரவணா வீட்டில் எத்தனை கார் நிற்கி தெரியுமா? எனக்கு சொன்னாங்க 15 காரம்ல, எல்லாம் ஃபாரின் காரம் தான். 15 கார் 15-20 கார் இருக்குமா அந்த ஆள் வீட்டில். எல்லாம் ஃபாரின், ஃபெராரே காரு, அந்த கார் இந்த கார்னு பயங்கரமா நிற்குமா. அந்த ஆளே இது வரைக்கும் காருக்கு நான் வந்து இது கட்டல, இல்லை வரி கட்டல, வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்குறோம்? கிடையாது. அவன்லாம் பக்காவா இருப்பான் ப்ரோ. இவன் அண்ணன் சென்னையில இல்ல, எனக்கு சொன்னவங்க சொல்றேன், சென்னையில 2 பேர் வீட்டுல தான் பயங்கரமா அதிகமா கார் கலெக்ஷன் இருக்குமா. ஒன்னு அஜித் வீடு, இன்னொன்னு லெஜண்ட் சரவணா வீடு, எனக்கு சொல்லப்பட்டது. ஈஸ்வரு மைக் கொடுக்குறேன். அஜித் இப்பதான் கபிலம் ப்ரோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடில தான் கார் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாப்ல. அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்விஃப்ட் கார் தான் உண்டு. ஈஸ்வரு மைக் கொடுக்குறேன். இங்க மத்தவங்க பேசும்போது நடுவுல உள்ள குறுக்கால ஒண்ணு பூந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் பாத்துக்க. மற்றவங்க பேசும்போது நானும் அடிக்கிறேன் ஏடிஎம்கே. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த பையனை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஈஸ்வர்னு ஒருத்தவன், இவன் இன்னைக்கு ஏடிஎம்கே கட்சி டிபி வச்சிருக்கிறானா. 3-6 மாசத்துக்கு முன்னாடி கேக்குதா உங்களுக்கு? ஏடிஎம்கே கேக்குதுங்களா? 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த பையன் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டு இருந்தான். திடீர் அதிமுக அப்பமும் அப்படியேதான் கபிலம் ப்ரோ பேசுவான். நம்மள பேச விட மாட்டான். அவன் சாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். கேக்குதுங்களா? இருக்கீங்களா வெற்றிவேல்? இல்ல யாரும் வரல இப்போதைக்கு. கொடுத்தனே அந்த பையலுக்கு. ஆமா ஏடிஎம்கே வெற்றிவேல் இருக்கு, அவரு இருக்காப்ல. வெற்றிவேல் கேக்குங்களா? இருக்கீங்களா? அதனால பாத்துங்க, நாளைக்கு ஏடிஎம்கே ஸ்பேஸ்ல இவன் வந்தான்னு சொல்லி தூக்கி கொடுத்துறாதீங்க. நானும் அடிக்கிறேன்ட்டு முன்னாடி முந்தி நிற்பான். ஆனா ஸ்பேஸ்ல என்ன பேசுறோமோ அந்த லாஜிக் படி வந்து நிக்கவே மாட்டான். இவன் மட்டும் தனியா ஒரு ரோடு போட்டு அந்த ரோடுக்குள்ள தனியா போயிட்டு இருப்பான். தனியா ஒத்தையடி அதை மாதிரி போயிட்டு இருப்பான். வாசு கையெல்லாம் தூக்காதீங்க வாசு, பேசுங்க வாசு. அடுத்து ராமத்துல வாசு பேசுங்க. இருங்க வாசு ஏதோ சொல்றாப்ல, ஒரு நிமிஷம் வை பேசுங்க. கபிலன் ப்ரோ ஒரு கிளாரிபிகேஷன் வேணும். ரியல் லைஃப்ல நமக்கு கொஞ்சம் நெட்வொர்க் பாருங்களா, பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். இல்ல கேக்குதா? ஹலோ கேக்குது கொஞ்சம் நடுவுல பிரேக் கேக்குது, கொஞ்சம் இடையில பிரேக் ஆகி கேக்குது. இல்ல வாழ்க்கையில நமக்கு எதிரி அமையணும்னா அதுக்கான நேச்சுரலா சிச்சுவேஷன் அமையணும், ஆர்டிபிஷியலா உருவாக்க கூடாது. கரெக்டா? ஆமா. இப்ப விஜய் அவர் வந்து ரஜினி சார் ஃபாலோ பண்ணி தான் சினிமால பாட்டெல்லாம் பண்ணாரு, ஆடிட்டு வந்தாரு. அப்புறம் அவரை எதிரி ஆக்கிட்டாரு. அப்புறம் சன் பிக்சர்ஸ் மூலியமா தான் அவர் சினிமால பிரபலமானாரு, அவங்கள எதிரி ஆக்கிட்டாரு. இப்ப எதிரி ஆக்கிட்டு தன்னை வந்து நியாயவாதி விஜய் அப்பா விட்டீங்க ட்ரை பண்ணுங்க. விஜய் அப்பா அவனை வளர்த்து விட்டாரு, அப்புறம் கடைசியில விஜய் அப்பாவே எதிரியா மாத்திட்டான். அடுத்தது அவங்க அம்மா, அடுத்து ஒய்ஃப். இப்ப மக்களுக்கும் ஒரு எதிரியா மாற போறாரா? அத மாறிட்டானே, இன்னுமா மாறாம இருக்கிறான். இல்லப்பா வளர்த்து விட்டாங்க எல்லாரையும் விட்டாரு. அப்ப எதுவுமே பழசு ஞாபகம் இல்லையா? பெத்தவனுக்கு மரியாதை இல்ல, வளர்த்தவனுக்கும் மரியாதை இல்ல. இவரு வந்து பொதுமக்களை காப்பாற்ற போறாரு. சரிங்க, ஒண்ணு இல்லைங்க. கட்டினவங்களுக்கு மரியாதை இல்ல, கட்டிக்கிட்டவளுக்கும் மரியாதை இல்ல, அப்படிதான் சொல்லணும். கட்டிக்கிட்டவளுக்கும் மரியாதை இல்ல. நான் சொல்ற வரைக்கும் மைக் ஆன் பண்ண கூடாது, புரியுதா? அமைதியா இருக்கணும். நானும் அடிக்கிறேன்ட்டு நின்னுனா இச்சு விடுவேன். இங்க மத்த நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க பேசும்போது ஏதாவது காக்கா வந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். என்ன நீ அவனை சண்டை போடு, நான் பாக்குறேன். இல்ல கபிலன் ப்ரோ, அதான் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா வந்துட்டு ஒருத்தரை ஃபாலோ பண்ணி
அப்புறம் மேல வந்துட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அந்த ஏணியை தள்ளி விட்டேன்னா என்ன கதை அது? மோசமான விஷயம் தானே. அப்புறம் இன்னொரு மேட்ரு, நிறைய பழைய கண்டென்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கிறேன். என்னைக்கே ஒரு நாள் டீல சம்மந்தமே இல்லாம அது ஒன்று நான் இறக்கி விடுவேன். சரிங்களா? கண்டென்ட் ரொம்ப வறண்டு போய் நிற்க போற இடத்துல. சரிங்களா? எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. விஜயோட கண்டென்ட் தான் சொல்றேன். பழைய கண்டென்ட். நேற்று தான் ஹார்ட் டிஸ்க்கு உள்ள எடுத்து பார்க்கும்போது எல்லா கண்டராமையும் உள்ள இருந்தது. சரி இறக்கி விடுவோம் அப்படின்றத சொல்றேன். ஓகே, அதனால பார்த்துக்கோங்க. ஏன்னா இது மக்களுக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்கு தான் அதை நான் இறக்கி விடுறது, வேற ஒன்றும் கிடையாது. அடிக்கடி மக்கள் அதை மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, இந்த கரூர் 41 இவன் காலை சுத்தின பாம்பு மாதிரி கடைசி வரைக்கும் சுத்திட்டே இருக்கும். சொல்லு ராமே. நல்லா இருக்கிறான். நீ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கிறேன். பஜ்ஜி தின்னுட்டு இருக்கேன். சாப்பிடுறியா? என்ன பஜ்ஜியா? பச்சை இல்ல, நான் என்ன பார்த்தப்போ என்ன பார்த்தா மாடு மாதிரியே தெரியுது. புள்ளையும் பையன் பஜ்ஜி 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 பஜ்ஜி. அதானே கேட்டேன், பஜ்ஜி தானே நானும் கேட்டேன். ஏன்னா இப்படி கோவப்படுறீங்க? எங்களை தம்பியை மறந்துட்டீங்களா? 2021 2023 இல்ல என்ன பார்த்தா விஜய் மாதிரி தெரியுதா? இல்ல ஐயோ மனுஷன் தம்பி சொல்லணும்னே. ஓ சரிண்ணே மன்னிச்சுக்கீங்க. ஒண்ணு அந்த குரூப்ல ஆட் பண்ணுங்க. வேற இல்ல ராமன், நானு ஆரம்பிக்கல. ஆட் பண்ணிருக்கோம். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஆரம்பிப்பேன். அப்ப நான் சொல்றேன். நானே மறுபடியும் சொல்றேன், எந்த கட்சியா இருந்தாலும் உள்ள ஆட் பண்ணும், பிரச்சனை கிடையாது. ஆனா டிவிக்கே தான் டார்கெட். அதிமுக சண்டையெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது. ரெண்டாவது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சொல்ற பேச்ச ஒழுங்கா கேட்கணும். இந்த லைக் மட்டும் தட்டிட்டு போற குரூப்னா சத்தியமா வந்துடாதீங்க, நான் அதுக்கு ஆளு கிடையாது. அது ரொம்ப ஹெவியா இருக்கும். ரெண்டாவது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இந்த குரூப் கலைக்கப்படும். நோ சேட்டிங், குரூப்ல சேட்டிங் இருக்கக்கூடாது. இவ்வளவுதான் மேட்டர். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச முன்னே கலைக்கூடாதுன்னு அவன் 2 மாசம் ஊர ஓட்டு அடிக்கணும்னே. அது ஏனே அப்படி கலைக்கிறீங்க? அதுக்கு என்னுடைய அஞ்சா நெஞ்சன் சிங்கம் ஜிப்சி அவர்கள் ஸ்பேஸ் ஒண்ணு போடுவாப்புல. மொதல் ஸ்பேஸ் இல்ல, ஜிப்சி தலைமையில ஒரு ஸ்பேஸ் நடக்கும். அது அந்த ஸ்பேஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இல்ல சொல்றேன் கேளுங்க. அந்த ஸ்பேஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கும். ஆக்சுவலி நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், நார்த் இந்தியால இருந்து யாரையா கூட்டு வரலாம், முக்கியமா ஏதோ ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாடல்ஸ் அவங்களை கூட்டு வரலாம் அப்படின்னு நான் அடுத்த பிளான்ல இருக்கிறேன். ஆக்சுவலி செலிபிரிட்டிஸ் உள்ள கூட்டு